அறிவுச்சூழல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்குரைஞர் அழகரசன். ஐயா வணக்கம். வணக்கம், மகிழ்ச்சியா. அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசை விமர்சித்து பேசும்போதே திமுக அரசு ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருந்து நிதியை பெறாமல் இப்படி ஒப்பாரி வைப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறார். உங்களது பார்வை. உதயகுமார் அப்படி சொன்னது நேற்று மாலை டிவில பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 75 ஆண்டு கால அரசியல் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசோடு இணக்கமாக போகாமல் எதையும் பெற முடியாமல் ஒப்பாரி வைப்பதையே வழக்கமாக வைத்திருக்கிறது. இந்தியாவிலேயே இப்படி ஒப்பாரி வைக்கிற அரசு திமுக அரசு தான் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம கேள்வி என்னன்னா, திமுக ஒப்பாரி வைக்குதா, அண்ணா திமுக ஒப்பாரி வைக்குதா அப்படிங்கிற கேள்வி அடிப்படை. இரண்டாவது, எது ஒப்பாரி என்பதையே நாம் முடிவு பண்ணிக்கணும். எதுவும் தெரியாம சும்மா அழுறது கத்துறது பேர் தான் ஒப்பாரி. ஆனால் திமுக அப்படி இல்லை. அண்ணா திமுக வைத்த ஒப்பாரி, அண்ணா திமுகவின் அடிமைத்தனத்துக்கெல்லாம் கூட அவர்கள் வாய்மூடி அநியாய சட்டங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட்டதற்கும், இரண்டாவது அவர்கள் செய்ய வேண்டிய கடமைக்கு குரல் கொடுக்காமல் இருந்த போது வாயை திறந்து உரிமை குரல் கொடுத்தது திமுக தான். அதுக்கு நிறைய உதாரணம் சொல்ல முடியும். 2 உதாரணம். இந்த நீட்டு கொண்டு வந்தப்ப அரசு மாணவர்களுக்கு 7.5% ஒதுக்கீடு கொடுத்தாங்க. அப்ப திமுக இவங்கள மாதிரி வாயை மூடிட்டு இந்த மாதிரி இல்லாதது பொருளாதெல்லாம் சொல்லாம 10% கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இவங்க பயந்துகிட்டு 7.5% கொண்டு வந்தாங்க. அதையும் திமுக ஆதரிச்சாங்க. அதோட விட்டுட்டாங்க. அப்புறம் அதை கவர்னர் இது பண்ணலன்னு சொல்லி கவர்னர் விட்ட முற்றுகையிட்டது அண்ணா திமுக இல்ல. அமைதியா இருந்து அழுமூஞ்சி ஒப்பாரி வைத்தது திமுக இல்ல. திமுக தான் போய் கவர்னர் முற்றுகையிட்டு அண்ணா திமுக செய்ய வேண்டிய வேலையை திமுக செய்யுது. இந்த மாதிரி சொல்லல. அப்போ ஒரு உரிமை குரல் என்பது ஒப்பாரியாக தெரிகிற ஒரு அரசியல்வாதிகளுக்கு எப்படி அதனுடைய அருமை, மாண்பு, அதனுடைய திண்மை புரியாது. ஏன்னா இவங்க எப்பயுமே இந்த இணக்கம் என்ற சொல்ல எடுத்துட்டு அந்த இடத்துல அடிமைத்தனம்னு போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் நான் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இணக்கமாக இருந்து பெற்றது நடத்த கேள்வி. 75 வருஷ திமுக இணக்கமாக போய் பெற தெரியவில்லைன்னு சொல்றீங்கல்ல, நீங்க இணக்கமாக போய் பெற்றது என்னன்னு இந்த மக்களுக்கு சொல்லணும். அந்த உதயகுமார் அதை சொல்ல வேண்டும். அப்போ ஒரு பெரிய இயக்கத்தை இப்படி கொச்சப்படுத்துறது, இழிவுபடுத்துறதுன்னு எப்படி என்ன கொண்டு வந்தாங்க? இதுல தமிழ்நாட்டுக்கு விரோதமான அத்தனையும் கொண்டு வந்தாங்க. மின்திட்டமா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், அழும்பு அட்டுழியம் அழிவுக்கு தமிழ்நாடு இடம் உண்டு. இந்த அணு உலை கொண்டு வர்றது, மீத்தேன் எடுக்கிறது, கறி எடுக்கிறது, தமிழ்நாட்டை சுரண்டதற்கான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவாங்க. தமிழ்நாடு அழிவதற்கான திட்டங்கள். ஆனா தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள், ஒரு ரயில்வே லைன், ஒரு மேம்பாலம், ஒரு ஃபேக்டரி, ஒரு உதவி, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இவங்க இணக்கமா பெற்றதா சொல்லிக்கிறவங்க காலத்தில் நடந்த அட்டுழியங்கள்லாம். இன்னொன்னு, கஜா புயல் வந்தது. கஜா புயல்ல என்ன நடந்தது? அங்க இருக்கிற தென்னந்தோப்புகள்லாம் சாய்ந்து போச்சு. அங்க இருக்கிற மக்கள், விவசாய மக்கள் குடும்பமாக மாய்ந்து போனார்கள். ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்தாங்க. எடப்பாடி 2 வாரம் வெளியே வரல, வீட்டை விட்டு. வீட்டிலேயே எப்படி தலைமறைவா இருக்குது என்பதற்கு விஜய்க்கு குருநாதனே எடப்பாடி தான். சீனியர் அவர் தான். இவரை பார்த்தா அவர் 25 நாளா உள்ள இருக்காருன்னு வச்சுங்களேன். குருவுக்கு மிஞ்சின சிஷியன் ஆயிட்டாரு அவரு. அடுத்து OS மணின்னு ஒரு மாதிரி போனாருங்க. என்ன நடந்தது? மக்கள் அடிச்சு வரட்டாங்க. துண்டக்கான துணியை காணும் ஓடி இருந்தாங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஓடி போற வழக்கத்தை OS மணியன் விஜய்க்கு கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். கரூர்ல ஒரு பிரச்சனை ஓடி போய் விட புரிஞ்சுட்டாரு இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க இந்த வேலையை தான் செய்தாங்க. இவங்க என்னமோ போர்க்குரல் எழுப்பணும் மாதிரியும், சார் இவங்க நாட்டுக்கு போர்க்குரல் எழுப்புறது இருக்கட்டும், அந்த கூட்டணியில உரிமை குரல் எழுப்பினாலும் பாருங்க. இப்போ பீகார்ல தேர்தல் நடக்குது. அங்க என்ன சொல்லி இருக்கு பிஜேபி?
நிதிஷ்குமார் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லியிருக்கு. அப்போ சொன்னா அவரு தான் முதலமைச்சர் ஆகணும். ஆனா என்ன சொல்றாங்க தேர்தல்ல, அதெல்லாம் கிடையாது, கூட்டணிக்கு ஒரு தலைமை. ஆனா தேர்தல் முடிந்த பிறகுதான் யார் முதலமைச்சர்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். மாப்பிள்ள அவர் தான், ஆனா சட்டம் என்னதுங்கிறான். கூட்டணிக்கு தலைமை அவர் தான், ஆனா சிஎம் யாரும் நானா முடிவு பண்ணுவாங்கிறான். ரஜினி படம் மாதிரி ஆச்சுங்களா? அதே கேமரா இப்படி தமிழ்நாட்டுக்கு திருப்புங்க. இப்ப பிஜேபி என்ன சொல்லுது, எடப்பாடி தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றாங்க. ஆனா எடப்பாடி முதலமைச்சர் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, இவங்கதான் சொல்றாங்க. இவங்களே நாங்க தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறாங்க. அப்போ உங்க கூட்டணியிலேயே முதல்வர் சொன்னா கூட்டணி இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் இருக்கா? எப்படி தைரியம் இருக்கும்? இவர் சொல்றாரு பாருங்க, உரிமை குரல் ஏற்படுற ஒப்பாரின்னு சொல்றாரு. இவங்க தான் பண்றாங்க. எவனோ ஒருத்த கொடியாட்டினா பிள்ளையார் சுழி போட்டு விட்டார்கள். எனக்கு தெரிஞ்ச பிள்ளையார் சுழின்னா எழுதுவாங்க, அதான் பிள்ளையார் சுழி. எடப்பாடி பிள்ளையார் சுழினா எவனா ஒருத்தன் கொடியாட்டா அவருக்கு பிள்ளையார் சுழிங்கிறாரு. இவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு தீர்க்கமான நிலைப்பாடு, ஒரு உரிமைக்கு குரல் எடுப்பது இதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா பழக்கத்தை கிடையாது. காலமா அவர்களுக்கு திமுக ஒரு தலைவர் இருந்தால் அடுத்த தலையை தொடங்கும். எப்படின்னா வரலாறு, அண்ணா போனாரு, கலைஞர் வந்தார், கலைஞர் போனாரு, ஸ்டாலின் வர்றாரு, இப்படி அடுத்த தலைகளை தேடுவாங்க. இவங்க அப்படி கிடையாது. எப்படியுமே எம்ஜிஆர் போனாருன்னா அடுத்த காலு ஜெயலலிதா, ஜெயலலிதா போனா அடுத்த காலு அந்த சசிகலா காலு, அப்புறம் சசிகலா கால வாரிட்டு இப்ப எடப்பாடி காலு. ஒரு காலை தேடுகிற இயக்கமும் ஒரு தலையை தேடுகிற இயக்கத்துக்குமா வேறுபாடு. இல்லைன்னா உரிமை குரல் ஒப்பாரியா கேட்குமா இவங்களுக்கு? அப்படி பேச முடியும். நீங்க தமிழ்நாட்டுலதான் இருக்கீங்க, தமிழ்நாட்டுலதான் திங்கிறீங்க, தமிழ்நாட்டுலதான் வாழறீங்க. தமிழ்நாட்டுக்கான குரலை அவங்க நீ கொடுத்துட்டு பாரு, அவன் அமைதியா இருக்கான், நான் குரல் கொடுத்தேன்னு சொல்லணும்ல. திமுக அப்படித்தானே பண்ணிச்சு எல்லா விஷயத்திலயும். ஆனா திமுக வாய்மூடி இருந்த அத்தனை விஷயங்களிலும் திமுக தான் குரல் கொடுத்துச்சு, போராட்டம் செய்தது. நீங்க எதுவுமே செய்யாம அங்க உக்காந்துக்கிட்டு சசிகலா சிஎம் ஆகிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு பிலிம் காட்டுறது, அப்புறம் இப்ப திமுக ஒப்பாரி வைக்குதுன்னு சொல்லி ஊழையிடுவது, இதெல்லாம் எந்த விதத்துல ஒரு அரசியல் கட்சி செய்யக்கூடியது? அவளை ஏங்க திமுக மோடி ஒரு தப்பு பண்ணா கண்டிக்குது, இந்தியா கூட்டணி கண்டிக்குது, தினமும் கண்டிக்கிறாங்க. இப்ப ட்ரம்ப் என்ன சொன்னாரு, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ அமெரிக்கா எங்க எண்ணெய் வாங்கணும்னு அவர் முடிவு பண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. இந்தியா எங்க எண்ணெய் வாங்கணும், எண்ணெய் வாங்கக்கூடாது என்று முடிவு செய்ய ட்ரம்ப் யாரு? திருப்பி யாரு கேட்கணும்? மோடி கேட்கணும். என் நாட்டுக்கு எங்க வாங்கணும்னு நான் தான் ஏன் முடிவு பண்ணுவேன்? என் பொண்டாட்டிக்கு எங்க துணி வாங்கணும்னு எதிர் வீட்டுக்காரன் எப்படியா முடிவு பண்ணலாம்னு கேட்கணும் இல்லைங்களா? எதிர் வீட்டுக்காரன் சொல்றான்னு உன் பொண்டாட்டி எங்க ஜாக்கெட் வாங்கி சொல்றான்னு வச்சுங்க, இது சரியான ஒரு விஷயமா? இது கேவலம் இல்லையா? 140 கோடி மக்களின் இறையாண்மை, இவர்களுடைய தேச மாண்பு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? நீ கேட்கணும் இல்லையோ ட்ரம்ப், who are you man? நீ எதுக்கே சொல்ற? நான் என்ன வாங்குவேன், வாங்க மாட்டேன். மோடிக்கும் தைரியம் கிடையாது, அந்த மோடி கூட இருக்கிற மோடி காலில் இருக்கிற இவங்க இந்த கும்பலுக்கும் தைரியம் கிடையாது. அதனால இவங்க தங்களுடைய கோழைத்தனத்தை மறைப்பதற்காக, தங்களுடைய இயலாமை அம்பலப்பட்டு நிற்பதை மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்காக, அந்த நிதி இங்க வரணும்ன்றதுக்காக அவங்க அவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க என்னடான்னா எதுவுமே பண்ணாம உரிமை குரலை ஒப்பாரின்னு சொல்லுவது என்பது அந்த கட்சியினுடைய தரத்தை, உதயகுமாரனுடைய சிந்தனை அளவை காட்டுகிறது. அது ஒரு கீழ்மையான கருத்து என்பது என்னுடைய எண்ணம். இப்ப அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அவர்கள் தமிழ்நாட்டு நலன் சார்ந்து கோரிக்கை வைப்பதோ, இது செய்யணும் அது செய்யணும் என்று கேட்பது போலவே எந்த விதமான கோரிக்கையை அவங்க வச்சு பேசுவதாக தெரியவில்லை. அதிமுக எந்த காலத்துல தைரியமா எடுத்து இது வேணாம் அது வேணான்னு சொல்லிருக்கு. அதிமுக நீட்டு வேணான்னு தீர்மானம் கொண்டு வந்தா திமுக ஆதரிக்கும். ஆனால் திமுக எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் வெளியே போய் நின்னுகிறது, பிஜேபி கொண்டு வர தீர்மானத்துக்கு உள்ள போய் நின்று ஓட்டு போட்டு வர்றது. இதுதான் அதிமுகவுடைய வரலாறு. அவர்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமை நலன் சார்ந்த பார்வையே கிடையாது. தங்களுக்கு பதவி, அதை எப்படியாவது யாருக்காலையாவது உழுந்து இந்த அதிகாரத்தை பிடிச்சிடணும், தங்கள் மேல உள்ள வழக்குகள்ல இருந்து தப்பிக்கணும்,
மற்றபடி இந்த தமிழ்நாடு ஒரு மற்ற இவங்கெல்லாம் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை என்பதுதான் அவருடைய இது நாள் வரலாறாக இருக்குது. இது நாள் வரையும் அந்த வழியில தான் அவங்க நடந்து வர்றாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு படி சுயமரியாதையில உயர்த்தணும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் சொல்றாங்க, ஸ்டாலின் மாதிரி எங்களுக்கு முதலமைச்சர் வேணும், ஸ்டாலின் பிரதமராக வரணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடு இப்ப பாருங்க, அறிவிச்சிருக்காரு பாருங்க, துப்புரவு பணியாளர்களுக்கு 3 வேளையும் அவர்கள் இருக்கிற இடத்திலே உணவு, தரமான உணவு. யாரு கேட்டாங்க? யாரு கோரிக்கை வச்சாங்க? யாருமே செய்யல. அவரு தேடி தேடி எந்த இடத்திற்கு எது தேவை என்று சொல்லுகிறாங்க. இவங்களுக்கு வேலையே என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இழிவா பேசுறது, பொய் சொல்றது. இப்ப இந்த நெல்லு மழையில வந்து நனைஞ்சு முளைஞ்சு போச்சுன்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, என்ன இதுல கூட எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. நெல்லு மூட்டையெல்லாம் ஏன் கோயில்ல வைங்களேன், என்ன இப்ப இடம் இருக்குல்ல, மத்தவன் எல்லாம் விடுறான்ல இடம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் இடத்துல விடுறான்ல, ஒரு வாரம் அவங்க நெல்லை வச்சு பாதுகாப்பா எடுத்துட்டு போனா கோயிலுக்கு தானே 10 ரூபாய் உதவி செய்ய போறான், செய்ய மாட்டாங்க. ஆனா இவரு எடப்பாடி என்ன பண்றாரு, தஞ்சாவூருக்கு போயிட்டு பார்வையிடுறேன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண நெல்லு மூட்டை முளைஞ்சதா பேட்டி கொடுத்துட்டாரு. இன்னைக்கு உதயநிதி அங்க போய் என்ன பண்றாரு, அந்த பேட்டி கொடுத்த பெண்மணி யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு 5 ஏக்கர் குத்தகை வைக்கிறாங்க. இன்னும் அறுவடையே பண்ணல. அவங்க அறுவடையே பண்ணாம அவங்க எந்த நெல்லு அவங்களுக்கு முளைச்சு போச்சுன்னு கேட்டார். இன்னைக்கு அசிங்கமா போச்சு எடப்பாடி. ஆனா அவர் அதை பத்தி எல்லாம் கருத மாட்டார். இன்னைக்கு தமிழ் இந்து பேப்பர்ல அந்த அம்மா போட்டோவோட அந்த செய்தி வந்துருக்கு, பெரிய செய்தி, 4 காலம் செய்தி வந்துருக்கு. நான் வந்து வயல்ல இருந்த நெல்லு தாங்க காட்டினேன், அவர் அங்க போய் அந்த குடோன்ல அந்த இடத்துல இருக்கிற நெல்லு முளைச்சு போச்சுன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. இதுக்கு வாயை திறப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா திறக்க மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு வாய் என்பது எதுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ஐயா சாமின்னு கும்பிடுவதற்கும் ஓகே சார்ன்னு சொல்றதுக்குன்னா அவங்களுக்கு வாய் வச்சிருக்காங்களே தவிர அதெல்லாம் முடியாது. அவர் எப்படி அமெரிக்கா கிட்ட அடிமையா இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கிறாங்க. என்ன மோடியை காப்பாத்துறதுக்கு அம்பானி அதானி இருக்கிறாங்க. இந்த நாட்டுல இருக்கிற டிவி சேனல்ல அதானிக்கு 40 சேனல் இருக்கு, அம்பானிக்கு 35 சேனல் இருக்கு. இந்த 75 சேனல் தான் இந்த நாட்டுல நீங்க என்ன நினைக்கணும், நான் என்ன நினைக்கணும்னு தலைப்பு செய்தியை உருவாக்கிட்டு இருக்கான் டெய்லி. அவன் பேச வேண்டிய பிரச்சனையை பேச மாட்டான். அவன் வந்து அதான் இந்திய மக்களுடைய பிரச்சனைய அம்பானி பிரச்சனையா கருதி அதை தீர்த்து வச்சிருவாங்க. இப்படிதான் இருக்கும். அப்போ இவர்கள் ஒரு ஒரு என்ன சொல்றது, பிஜேபியினுடைய தொங்கு சதையாக இதா இருக்கிறதுனாலதான் இவங்களால இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது. முதலாளி நீங்க திட்டாதீங்க, நாங்க திமுக திட்டுறோம்னு சொல்லி ஒரு அடியாள் வேலை பாக்குறாங்க. இந்த உதவா குமார் எல்லாம் வந்து அப்படிதான் பண்றாரு என்பது என்னுடைய ஒரு கருத்து. நிறைய செய்திகளை பகிர்ந்து உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.